சுருதி டப்பிங் பேசுகிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது கரெக்டாக பார்க்குறாரு விச்சு. ஓ, நீ இங்கே தான் போறியா? என்னை நீ ஏமாற்றிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போவ. இரு, உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு விச்சு அப்படியே கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் வராரு. வந்து இறங்கி, என்னம்மா நீ தனியாக போகிற? எங்கே கல்யாணம் பண்ண உன் வீட்டுக்காரவங்க கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விச்சு கேட்குறாரு. ஏய், தேவையில்லாமல் நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை பண்ணுறது? வா, நான் இருக்கும்போது நீ ஏமா தனியாக போகிற? வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. ஏய், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்குள்ளே முத்து பார்க்குறாரு. என்ன இது, சுருதி யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து விச்சுவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடித்ததில் அவன் ஓடியே போயிட்டான். அப்படியே நிற்கிறாங்க, அமைதியாக நிற்கிறாங்க சுருதி. அப்போ முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னும் ரவி வீட்டுக்கே வரல. நீ வந்தாதான் வருவன்னு சொல்லிட்டு அவன் தனியாக இருக்கான். அவனை நீ தண்டிக்காத. நான் செஞ்ச தப்புக்கு என் தம்பி எதுவும் பண்ணாத. நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க. பயங்கர கோவமாக சுருதி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பார்க்குறாங்க. ஏய், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரோட்டில் அந்த விச்சு என் கையை பிடிச்சி இழுத்து ஒரே கலாட்டா பண்ணா தெரியுமா? கடைசியில் முத்து தான் வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சுருதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சுருதியோட அம்மா அப்பா 2 பேருமே பேசுகிறாங்க. இது எல்லாமே முத்துவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை, கண்டிப்பாக அவரோட வேலைலாம் கிடையாது. நீங்கள் மீனாவை அங்கே தப்பாக பேசுறது ஃபங்க்ஷனில் தப்பு தான். நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் யார் சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னை அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? என்னை அவ்வளோ பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் தான் கோவப்பட்டு இங்கே வந்துட்டேன். இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கர கோவமாக போகிறாங்க. பார்த்தோன்னே சுருதியோட அம்மா அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாருங்களேன் எப்படி போகிறா பாருங்கள். நம்ம பேச்சு எங்கேயாவது கேட்குறாளா? இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம். கடைசியில் நம்ம பேச்சை கேட்காம அதே இடத்துக்கு போகிறா. எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. விடு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏதாவது ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும்.